வணக்கம். அதிமதுரம். இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த உயிர் பெட்டகம் அப்படின்னே சொல்லலாம். சீன மருத்துவத்துல ஒரு முக்கியமான இடம் இந்த அதிமதுரத்துக்கு இருக்கு. இந்த அதிமதுரத்துக்கு அதிகம், அட்டி, மதுகம் அப்படின்னு சொல்லி நிறைய வேறு பெயர் இருக்கு. மதுகம் அப்படிங்கிறது இது இனிப்புத்தன்மை உடையறதுனால இதுக்கு மதுகம் அப்படின்னு சொல்லி ஒரு வேறு பெயர், லிக்கோரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரும் இருக்கு. இதனுடைய வேரை மீன் பண்ணி இதுக்கு இந்த பெயர் வச்சிருக்காங்க. பொதுவா இது இனிப்பு சுவை உடையது, குளிர்ச்சி தன்மை உடையது அப்படிங்கிறதுனால பித்தம், கபம் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கும். எப்பவுமே நம்ம இந்த அதிமதுரத்தை இருமல், இரைப்புக்கு தான் சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நிறைய நோய்களுக்கு இந்த அதிமதுரம் மருந்தா பயன்படுது. நரம்பு தளர்ச்சி, கண் நோய்கள், மஞ்சள் காமாலை, அடுத்ததா வலிப்பு நோய்கள், இன்னும் உடல்ல இருக்கக்கூடிய சுளுக்கு, ஹேருக்கு, கண்களுக்கு எல்லாம் ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. இந்த அதிமதுரத்தை மென்னு சாப்பிடும் போது ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அந்த இனிப்பு சுவை தொண்டையில ஆவியா இறங்குறத ஃபீல் பண்ண முடியும். வாயில இருக்கக்கூடிய அந்த எச்சில அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அதிமதுரத்துக்கு இருக்கு. நாவறட்சி, அப்புறமா உடல் வறட்சியை நீக்கிறது. இதை உணவா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பனங்கற்கண்டு, மிளகு, அதிமதுரம் இதை மூணையும் ஒன்னா இடிச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு டீ டிகாஷனா எடுத்துக்கும் போது இம்யூனிட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஒரு டீ சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அடுத்ததா இந்த நன்னாரி சர்பத்துல இந்த அதிமதுரத்தையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது இனிப்பு சுவை இன்னும் அதிகமாகும். இது ஒரு சிறந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்கா நமக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு காலையில எழும்புனதும் இந்த சைனஸ் தலைவலி, ஒற்றை தலைவலினால அவதிப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த அதிமதுரம், அது கூட சோம்பு இதையும் சேர்த்து ஒரு ஹெல்த் ட்ரிங்கா நீங்க எடுத்துட்டு இருக்கும்போது, இல்லைன்னா டீயா எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை நீங்கும். இந்த அதிமதுரத்தை பத்தி என்னென்ன ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு ஆய்வுல நிறைய பேருக்கு வயிறு புண் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அதிமதுரத்தை மருந்தா கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, வயிற்றுல உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரைனுக்கு ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு இந்த அதிமதுரம் பயன்படுதாம். அல்சருக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணியிருக்காங்க. இன்னும் நுரையீரல், அதாவது சுருங்கி இருக்கக்கூடிய நுரையீரலை விரிய செய்யக்கூடிய வேதிப்பொருள் இந்த அதிமதுரத்துல இருக்குதான். முக்கியமா செல்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த அதிமதுரம் பயன்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் வலிப்பு நோய்க்கு இந்த அதிமதுரத்தை கொடுக்கறதுக்கான ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த அதிமதுரத்தை ஒரு வீட்டு மருந்தா எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, எப்பவுமே வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு மருந்தை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். அதிமதுரம், அக்கரகாரம், சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்டா வாங்கிக்கோங்க. இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு இதை நீங்க வாரத்துல ஒரு நாளோ இல்ல உங்களுக்கு சளி தொந்தரவு இருந்ததுன்னா நீங்க டெய்லி பயன்படுத்தலாம். இது கூட நாட்டு சர்க்கரையோ தேனோ கலந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி சாப்பிடும்போது இருமல், சளி தொந்தரவுகள் நீங்கும். நிறைய குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும், அதுவும் சரியாகும். இன்னும் வறட்டு இருமல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிமதுரம், மிளகு, கடுகாய் தோல் இது மூணையும் ஒரு சூரணமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கஷாயமாவோ இல்ல தேன் மிக்ஸ் பண்ணியோ எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமா மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த அதிமதுரம் ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. எப்பவுமே இனிப்பு சுவை அப்படிங்கிறது அதை நினைச்சாலே ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அதனால ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இந்த அதிமதுரம் ஒரு சிறந்த மருந்தா இருக்கும். முக்கியமா இது ஸ்கின்னுக்கு ஒரு ஃபேஸ் பேக்கா இப்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சருமத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி சருமத்துல அந்த சுருக்குகள் வராமல் தடுக்குது. கரும் திட்டுகள் இதையும் நீக்கிறதுக்கு இந்த அதிமதுரம் ஃபேஸ் பேக் பயன்படும். இந்த அதிமதுரத்தோட ஹனி மிக்ஸ் பண்ணி எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டு வரலாம். முக்கியமா அதிமதுரம், அவுரி, ஆலம் விழுது இது மூணுமே அடர்த்தியான முடிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மூலிகை குரல் சொல்லுது. ஸோ அதனால ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிறவங்க இந்த அதிமதுரத்தை பயன்படுத்தி ஒரு ஹேர் பேக் நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த முடி உதிர்வு பிரச்சனையில இருந்து ஈஸியா ஒரு ரெமெடி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னா, இந்த அதிமதுரம் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மருதாணி பொடி, நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழம், இது பாதி வாழைப்பழம் போதும். இது நல்லா பேஸ்ட் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு வரலாம். இளநரை பிரச்சனை இருக்கிறவங்க அதிமதுரம் பொடி, மருதாணி பொடி, நெல்லிக்காய் பொடி இது மூணையும் ஈக்குவல் அமௌண்டா எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் கடுகு எண்ணெயை மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் நல்லா ஊற வச்சிருங்க. மார்னிங் அந்த பேக்கை எடுத்து ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிட்டு வரும்போது அந்த முடி உதிர்தல் பிரச்சனை, இளநரை பிரச்சனை படிப்படியா குறையும்.
இளநரையை குறைக்கிறதுக்கு இனி ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, அதிமதுரம், நெல்லிக்காய் பொடி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் வந்து அந்த பொடியோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது கூல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். இப்படி தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த இளநரை வந்து படிப்படியா வந்து குறையும். அடுத்ததா அதிமதுரம் பால். இந்த அதிமதுரத்தையும் பாலையும் சேர்த்து எடுத்துக்கும் போது நிறைய நோய்கள் வந்து நீங்குது. முக்கியமா வந்து அல்சைமர் அப்படிங்கக்கூடிய கடுமையான நோயும் வந்து இது குணப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி செய்யுது. நிறைய பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், இன்னும் அதிகமாகாம வந்து பாதுகாக்கும். தைராய்டு ஹார்மோன் லெவலை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. நிறைய பேருக்கு கண் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் அதிமதுரத்தை வந்து பாலோட சேர்த்து எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகள் வந்து நீங்குதான். பொதுவா அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு டம்ளர் பால்ல கொஞ்சமா ஒரு 2 கிராம் அளவுக்கு அதிமதுரம் பொடியை கலந்து எடுத்துக்கும் போது இந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரியாகுது. உடல் சோர்வு, பலவீனம் இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கும் இந்த அதிமதுரமும் பாலும் வந்து பயன்படுது. நிறைய பாலூட்டக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, அவங்களும் வந்து இந்த அதிமதுரம் கூட கொஞ்சம் பால் சேர்த்து, அதாவது ஒரு டம்ளர் பாலில் ஒரு 2 கிராம் அதிமதுரம் பொடி கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து எடுக்கும்போது அவங்களுக்கு பால் சுரப்பும் அதிகமாகும், அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து இந்த அதிமதுரம் நிறைய நோய்களுக்கு மருந்தாகிறதுனால இது வந்து இருமலுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நோய்களுக்கு மருந்தா வந்து பயன்படுது. நரம்பு தளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துது. இதனால இதை வந்து உங்களுடைய உணவுலையும் சரி மருந்தாவும் சரி நீங்க எடுத்துக்கோங்க. நன்றி.